ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது தமிழா சீசன் 3 எபிசோடு 89 23/3/2025 என்று ஒளிபரப்பான மாமியார்களிடம் மாட்டி தவிக்கும் மருமகன்கள் ஒரு நேரலை விவாதம். அதனுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். விரிவான பார்வைக்கு ஸ்டேடியோ வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களை கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து தெரிஞ்சவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அபு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. வாங்க போகலாம். ஓகே, ஸோ அடுத்த கப்பல் இவர் வந்து சொன்னார் இல்லையா, ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே வந்து இவங்க அம்மாவை கேட்டு தான் சார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அதுக்கு அடுத்தவர் வந்து ஒரு காண்டம் இருக்குன்றது எனக்கு தெரியாது, இப்போ தெரியும் எனக்கு. இப்போ என்ன திடீர்னு அதை எடுத்துன்னு வரீங்க? சும்மா ஒரு தகவலுக்கு தான் சொல்லுங்க. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், எது வாங்கினாலுமே எங்கள் வீட்டில் வாங்கின பொருள் எதுவுமே நான் வாங்கினது இல்லை சார். மாமியார் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறாங்கன்னா அவங்க இவங்களும் போய் ஃப்ரிட்ஜ் வாங்கி வந்துருவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க, எதுவும் தெரியாதுன்ட்டாங்க. எல்லாருமே என்னன்னா எதிர்க்கிறவங்க புள்ள பக்கறதா லாய்க்கு, வேற எதுவுமே தெரியாதுன்றதை இவங்க பலமா நம்புறாங்க. எப்படி விவரம் பத்தல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்கன்னே தெரியல சார். அவருக்கு விவரம் பத்தாது. நானா அந்த டக்குன்னு பசங்களையும் கூட்டு வந்து இந்த மாதிரி கேள்வி வரும் போது ஒன்னா ஒரு 3 ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிடுவோம். ஒன்னா எப்படி சார் விவரம் பத்தாம இதெல்லாம், ஹவு இஸ் பாசிபிள் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கரெக்டாக டைம் வச்சு 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கேப் கொடுத்துருக்க அப்படின்னு. இது எப்படி விவரம் பெறலாம், இப்படி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு டப்பு. நல்ல விஷயம், நல்ல கேள்வி. அந்த மாதிரி அந்த பையன் வந்து ஃபீல் பண்ண இடத்துல என்னன்னா, சில இடங்கள்ல சரி எல்லாரும் வாங்குறாங்க நம்ம போய் வாங்கலாம்னு சொல்லும்போது நமக்கு இப்ப வேண்டாமா காசு இல்லமான்னு சொல்ற ஒரு பையன் உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விவரமான பையனா தான் தெரிஞ்சாப்ல. அது என்னவோ இப்படி ஓகேவா. அண்ட் எல்லாத்தோட இன்னொரு ஒரு அம்மா, இந்த ஆஸ்பைரிங்கா இருக்கிறவங்க வீட்டுல இது ஒரு ப்ராப்ளம் ஜாக்கி. கடைசி வரையும் சேர்த்து என்னங்க அது உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தைரியம்? உங்களுக்கு அடுத்த ஒரு சாப்பாடை வந்து உங்களுக்கு என்ன எனக்கு அவங்க பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா சொன்னதை கேட்டார்ல சார். நாங்க இப்ப அந்த லாஜிக் வந்து கரெக்டுங்க. நீங்க அந்த லாஜிக் கரெக்ட். நீங்க வந்து அவங்க அம்மாவை வச்சுட்டு பேசும்போது எல்லாத்தையுமே நீங்க பிளைண்டா செஞ்சிருக்கீங்க. அதனால இப்ப எங்க அம்மா பேச்ச கேட்கறேன் ஒரு லாஜிக் இருக்கு. சாப்பாடு எதுக்கு அவன் உழைக்கணும்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வென்டோ ஆபீஸ் அது இதுன்னு எல்லாத்துக்கும் அவங்க அம்மா பேச்ச அவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பசங்களுக்கான ஃபுட்டும் தான். நான் அப்படி சொல்றேன். இன்னைக்கு கூட ஒரு போட்டோ பார்த்தேன், நான்வெஜ் சாப்பிட்ட பையன் நல்லா கொழுக்கு முழுன்னு இருக்குது, வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டதுனால எலும்பு தொலுமா கிடக்குது. அது மாதிரி நம்ம சொல்லலாம், 1000 சொல்லலாம். எதுக்கு சத்துணவுல முட்டைன்னு எடுத்துன்னு வரான் சொல்லு? எதுக்கு சொல்றான்? 3 முட்டை சாப்பிடுன்றான் டெய்லி. 3 முட்டை டெய்லி கண்டிப்பா சாப்பிடணும். வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, அது அவங்களுடைய இஷ்டம், அது அவங்க ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஆனா ஒரு புரோட்டீன் வந்து அந்த முட்டையில வந்து இருக்குது. 3 முட்டைகளை வந்து சாப்பிடணும்னு சொல்றது அதுக்கு தானே. கண்டிப்பாக. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றது எனக்கு எதுக்கு பண்ண மாட்டீங்கன்னா, எங்க அம்மா வந்துட்டு இதுல போய் வேற அந்த அம்மா 6 மாசம் இங்க இருப்பாங்க, 6 மாசம் போயிருவாங்கன்னு அவர் சொல்றாரு சார். 4 வருஷமா எங்களோட தான் சார் இருக்காங்க. இப்ப பசங்க கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆனா வந்து இவங்க நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஏமா செய்ய மாட்டேங்க? எங்க அம்மா எல்லாம் வெஜிடேரியன் சார். சரிம்மா, ஒருவேளை வந்து வேற ஏதோ கேட்கிறாரு, அப்படி உங்க அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா எங்க அம்மா எப்படி சார் அப்படி கேட்க முடியும்? அவங்க வந்து முதல்ல 6 மாசம் போய் சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா 4 வருஷமா அங்கதான் இருக்காங்க. 4 வருஷமா ஹோட்டலுக்கு தான் போறாங்களா. அவங்க வந்து இதுல எனக்கு கவலை முடியாது. இந்த கரண்டி எடுத்துருவாங்க, அந்த கரண்டி எடுத்துருவாங்க. உங்க பியூரிட்டியை வந்து நான் தான் திரும்ப கேட்கறது. உங்க பியூரிட்டி, உங்க கரண்டில இருந்து உங்க பியூரிட்டி சொல்றீங்களே, இந்த ரத்தம் தான் நான் ஏத்திக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கறேன் நானு. என் ஜாதிக்காரன் உழைச்சது அதுலதான் நான் சாப்பிடணும்னு சொல்ல வேண்டியதானு கேட்கறேன். அப்புறமாட்டு மயிரை பிடிங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது, அதுல இருந்து எல்லாத்தையும் திண்ட வேண்டியது. அப்புறம் நான் வந்து இதை தொட மாட்டேன், அதை மயிரை பிடுங்க மாட்டேன், மட்டை என்ன வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இல்ல எல்லாத்த விட நீங்க செய்யலனா கூட பரவாயில்ல. இப்போ இது நான் ஓப்பனா சொல்றேங்க, எங்க வீடுகள்ல இருந்திருக்கு. அப்ப ஜாக்கியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோவமே வந்தா கூட ஜாக்கி சொல்லுவாங்க, ஒருத்தவங்க சாப்பிடவே சாப்பிடாதாங்க, அவங்க முன்னாடி நான் நான்வெஜ் எடுத்துன்னு வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, ஐ ரெஸ்பெக்ட் தட் கஸ்டம். அதில் நான் மறுக்கிறதே கிடையாது. இப்போ என் பொண்டாட்டிக்கு ஒரு நாள் நான் வந்து தெரியாமல் இந்த எடுத்ததுமே எனக்கு வச்ச கல்யாணம் முடிச்சுமே எனக்கு வச்ச அது பேர் என்ன சொல்லுவாங்க மேடம்? செக்மேட் சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது வந்து ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு இல்லைங்கடா.
டாஸ்க், தட்ஸ் a குட் திங். எஸ், டாஸ்க். அது என்ன ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே என்னன்னா, அவங்களுக்கு தெரியாம மீன் குழம்பு கொடுத்துரு, தெரியாம சிக்கன் கொடுத்துரு, தெரியாம மயிரை புடுங்க. மயிரை நீ சொல்லிட்டு போயிடுவேன், ஒருத்த கிளம்பி போனா என்ன மயிரை புடுங்க, நீ கை தனியா கை இல்லை தனியா கை தட்டிட்டு இருக்கணும், யோசிச்சு பாருங்க. அவன் சொல்லிட்டு போடுவான். ஐ நெவர் டூ தட். ஓகே, அது காரணம் ரெஸ்பெக்ட். நீ சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்கிற. நான் வந்து மாறணும், நான் மாறினா நல்லது, உன் உடம்புக்கு நல்லது நான் சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு இதான் பிடிச்சி, சரி, தட்ஸ் யூ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ரொம்ப பிரச்சனை, ஆமாம்மா சாப்பிடணும், என்ன பண்ணுறது, மீன் முட்டை, நீ மீன் சாப்பிட மாட்டேன், சரி முட்டை டேப்லெட்டாக போட்டு முழிங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியது, அவ்வளோதான். ஏதோ ஒரு வகையில் அது போகும், அதுதான். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் பிறந்தீங்க, இதை தான் பண்ணீங்க. செவ்வாய் கிரகத்துலேருந்து எடுத்து வந்து முட்டையோ இல்லை சிக்கனோ நீங்கள் சாப்பிட போகிறதில்ல. நம்ம வந்து அனைத்துண்ணி மனுஷன், அனைத்துண்ணி. ஓகேங்களா? என்ன துணி? உண்மையிலே புரியல என்ன துணின்னு. அனைத்து உண்ணின்னு. அனைத்து உண்ணி. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. ஸோ அதுதான் மனுஷன் வந்து அனைத்துண்ணி. அதுதான் அதுதான் இந்த கடவுள் நம்பிக்கைக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடித்து சாப்பிட்ற மாதிரி உன்னை வந்து படைச்சி வச்சிருக்கான், நீ வந்து அவனை நம்பிட்டு இருக்க வேற, அவனுக்கு கோயிலை கட்டி அவனை காப்பாற்றிட்டு வேற இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ தட் அதனால் அவங்க உணவு பழக்க வழக்கங்கன்றது வேற. ஆனால் அதுக்காக நீ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த விட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நீ உன் புருஷன் கூட நீ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் செய். இல்ல இதுல அதுதான் அது தாராளமா செய். ஒன்னா எவன் வீட்டுல வந்து உட்காந்து எவன் சம்பாதித்துல உட்காந்து கேட்பான மாட்டேயா? ஏன்னா இப்போ எங்க வீட்டில் வந்து நீங்க வந்து நான்வெஜ் பண்ணக்கூடாது, நான்வெஜ் வாங்கி வரக்கூடாதுன்னு எங்க அம்மாவால சொல்ல முடியாது இல்லையா? ஈவன் தோ இஃப் ஷீ இஸ் கமிங் டு மை ஹோம், அவர் எங்க அத்தையோ யாரோ வராங்கன்னா உங்க வீட்டில் ஏன் முட்டை இருக்குன்னு அவங்களால கேட்க முடியாது. உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை. நான் மோஸ்ட்லி நான் வெளியில தான் போய் சாப்பிடுவேன். என் மச்சான் தான் வந்து கூட சாப்பிடணுன்றதுக்காக, அவனுக்காக தான் அந்த வீட்டில் சாப்பிட்றது மோஸ்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அவர் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது இல்லை சார் அவங்க அம்மாவால அப்படின்றப்ப அவங்க வந்து சொல்லவே சொல்றாங்க, எங்க அம்மா சார், அது எப்படி சார், எங்க அம்மா தான் முக்கியம், அவங்களுக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அது செய்ய முடியாது சார், முடிஞ்சு. இது ஒண்ணு. அதன் பிறகு அடுத்ததுதான் வந்து என்ன அப்படின்னா, அம்மா ஹெல்ப்புங்கிற பேர்ல பக்கத்துலயே இருக்காங்களாம். 21 வருஷமா பக்கத்துலயே தான் இருக்காங்களாம். ஏமா நான் இந்த ட்ரெஸ் எங்கம்மா இருக்கு, இந்த படம் பார்த்துருக்கீங்களா, கமல்ஹாசன் ஒரு படத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பையனோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் படுத்துக்கிறாங்க, புதுமண தம்பதிகள், கீழே கட்டிலுக்கு பக்கத்தில் படுத்துவாங்க. நடந்திருக்கு, அந்த கப்பல் இருக்காங்க, நடந்திருக்கு, கீழே படுத்துக்குவாங்க அவங்க. அந்த மாதிரி அம்மாக்கெல்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு சரி விடுங்க. இவங்க என்னன்னா அந்த விஸ்வரூபம் படத்துல வரும் தெரியுமா ஜாக்கி, என்னோட காணாது, அதேதான், உன்னை காணாது, உன்னை காணாது, உன்னை காணாது, சரிகாமப்பா பார்த்தா, உன்னை காணாமல் நான் இங்கு நான் இல்லையே. கரெக்டு தான், ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த சரிகமாக பார்க்க அவர் கீழே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே போய் இப்போ வீடு தேடிட்டு இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட் கான்சிக்வன்சஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேங்க்யூ. ஸோ அப்படில கொஞ்சம் வாங்க கோபுல வா, அது ரொம்ப நல்ல லைன் பாடியிருக்கலாம். அவ்வாறு நோக்கினால் லைன், அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு வாழுவேன், நானும் வேணும் ஜாக்கி, எவ்வாறு வாழுவேனா. சரி வாங்க, ஓகே சரி. என்ன சொல்ல வந்தேன், அந்த அம்மா வந்து அந்த படத்துல வர மாதிரி என்னோட இது எங்க இருக்குன்னா, அந்த 3வது ரேக்ல உன் பிராக்கு கீழே இருக்கு பாரு அப்படின்வாங்க. அது வந்து கமல் சொல்வாப்ல. அதுக்கப்புறம் அதே விஷயத்த அந்த அவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த படத்துல நடிப்பாங்கல்ல, அந்த பாட்டுல கூட அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. ஐயோ பாட்டுலாம் பாடுவாங்க இல்லையா ஜாக்கி, ஆண்ட்ரியா சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு காக்க வந்து சாமியாரோ டாங் டாங், காக்க வந்து காட்சிகளை நாராய் துளைக்கும் ஜாரோ. சார் நீங்க கத்துறீங்கன்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியல.
அதாவது பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, ஆண்ட்ரியா சொல்லிட்டீங்க, சரி விடுங்க. ஆண்ட்ரியா வீட்டுக்கு நம்ம போக முடியாது சார். அதேதான், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான படத்தில் வர மாதிரி இவங்க அம்மா சொல்லுவாங்களா இவரை கேட்டா, எங்கம்மா என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டா, என்னோட உங்கள் சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு அவங்க தான் சார் சொல்லுவாங்க, இது எங்கே இருக்குன்னு. இதில் என்ன கொடுமைன்னா, அவங்க அம்மா தான் வந்து சார் என்னப்பா இனி இவங்க என்னதான்ப்பா அப்போ வேலை செய்வாங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது சார் எங்கள் அம்மா தான் துணி மடித்து கொடுப்பாங்க சார், எனக்கு துணி மடிக்கிறதெல்லாம் பிடிக்காது, அதனால தான் வந்து அவங்களுக்கு தெரியுது சார் அப்படின்வாங்க. ரொம்ப லாஜிக்கலான ஒரு பதில் இருக்கும்போது தான் டப்புன்னு வந்து வேற என்னப்பா அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா, இவர் சொல்றாரு ஒன்றும் செய்ய மாட்டாங்க சார், நான் வந்து என் ஹவுஸ் ஓனர் நம்பர் கூட தரேன் சார், நீங்கள் கேட்டு பாருங்க, நைட்டு டிஃபன் கூட நான் தான் சார் பண்ணணும். அவர் இத்தனைக்கும் வெல்டிங்கில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஃபேக்ட்ரியில் வெல்டிங்கில் ஒர்க் பண்ணுறாரு. உண்மையிலேயே வந்து உடல் வகையான ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது. அதுக்கப்புறம் பசி இதுன்னு நம்ம வருவோம் சார், நம்மள தான் தோசை. இவங்க என்ன சொன்னாங்க சார், மெல்லிசா நல்லா தோசை தருவாராம். அதனால அவங்க சாரி அவர் தான் வந்து டிஃபன் பண்ணணும் அப்படின்றது. இதை நான் வந்து 21 வருஷமா நான் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். அவர் தான் ரொம்ப சீனியரு. பக்கத்துலேயே வந்துருவாங்களாம். இந்த வீட்டில் இவங்க இருக்காங்கன்னா பக்கத்து வீடு காலியாக இருக்கிற மாதிரி தான் வீடே பார்ப்பாங்களாம் இவங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹெல்ப்புக்கு தானே சார் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னாங்க. சரியா, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் லாஜிக்காக சொன்னாங்க. சார் எங்கள் அம்மா சொன்னது, மற்றவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க, இவர் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுருந்துருக்கலாம் சார். 3 லட்ச ரூபா வந்து கொடுத்தீங்கன்னா வேலை வாங்கி தரோன்னு சொல்லி யாரோ சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி பேசினதை எங்கள் அம்மா கரெக்டாக சொன்னாங்க. இல்லைப்பா அவங்க ஃப்ராடு பண்ணுறாங்கப்பா, நீ நம்பாதப்பா அப்படின்லாம் எங்கள் அம்மா சொல்ல கேட்காம என் நகையை அடமானம் வச்சு போய் அந்த 3 லட்ச ரூபாய் கட்டியிருந்தாரு. கடைசியில் அது ஏமாத்திட்டாங்க சார். இப்போ வந்து அந்த பணத்தை வந்து நாங்கள் 3 லட்ச ரூபா கடனில் இருக்கோம், வேலையும் கிடைக்கல அப்படின்போது அவர் ஒத்துக்கிட்டார். உண்மையிலே ஆமாம் சார் ஒத்துக்கிறேன், ஒரு அம்மா ஸ்தானத்தில் எனக்கு வந்து அவங்க வந்து அந்த அட்வைஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். இன்னொரு தம்பி ஒருத்தர் சொன்னார், அவருக்கு வந்து வெங்காய குழம்பு பிடிக்குமா, வைக்கிறது ஃபுல்லாக வாரத்தில் 4 நாளும் பருப்பு சாதம் குழம்பு தானா, அவ்வளோதான். அது குக்கரில் போட்டு இப்படி போட்டு விட்டா முடிஞ்சு போச்சு கடை. புரியுதுங்களா? அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பரவாயில்ல. இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் ஜிம் பாய், அவரை வந்து ஜிம்மு வந்து என்ன கடற்கரையிலே அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஜிம்முக்கு போக விடாமல் பண்ணி இப்போ அவர் தொப்பையா ஏன் இருக்காருன்னு கேட்டு இப்போ வாக்கிங் போன்றாங்களாம். இப்படி இருந்தா அப்படி ஒன்று மாற்றி அதுக்கு வேற அவங்க சொல்றாங்க, சரி எங்கள் அம்மா கொஞ்சம் அவர் எப்படி இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு ஏமா பிடிக்கல? இது ஒரு நான் லாஜிக்காக தானே கேட்குறேன். அவரோட பிசிக் நல்லா இல்லைன்னு சொல்றது இவங்க அம்மா ஏன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மாமியார் அமைவதெல்லாம் மனைவி கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு தரும். ஸோ அந்த அவங்க அம்மா இப்படி சொல்லி அந்த விஷயம் நடந்து போச்சு. ஒருத்தர் சொன்னாப்புல 5 years அவரும் ஆட்டோ ஓட்டுறவர், 5 வருஷமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கதே மாமியார் தான் சார். எப்போ வந்து இந்த கொரோனா வந்ததோ என் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆனாங்களோ அப்போவே எங்கள் மாமியார் கூடவே வந்துட்டாங்க. ஓகே, 5 வருஷமா தாங்க முடியல தொல்லை. கொரோனா கூட போயிடுச்சு. திஸ் நெவர் கோஸ். அந்த கொரோனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிச்சு. இவருக்கு பாவம் சார். இவர் அப்போ வந்து அவங்க டெலிவரியில் இருந்திருப்பாங்க, டெலிவரி டைமா சொல்லிட்டாரு, லோன் எடுக்கிறது கூட விட மாட்டேன்றாங்க சார். ஆட்டோ நான் ஓட்டி எஃப்சி கட்டணும், ஆட்டோக்கு நான் தான் கடன் அடைக்க போறேன், நான் கடன் வாங்கினா அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உடனே அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, சரி அவங்க நல்லதுக்கு தானே சார் சொல்லுவாங்க, இவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க, இவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு லோன் வாங்கலன்னா அப்புறம் எஃப்சி யாரு கட்டுவாங்க? பெரிய தொகை இல்லையா ஜாக்கி? அந்த எஃப்சி அமௌண்ட் எப்படி வரும்? அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னதுதான், அந்த அம்மா தான் இருக்கிறதுல ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. இல்ல இதுல இது மட்டும் முடிச்சிடுறேன். இந்த அம்மாவோட கதை என்னன்னா, படத்துக்கு போனாலும் அவங்க அம்மா கூட்டிட்டு வருவாங்களாம், பீச் போனாலும் அவங்க அம்மா வருவாங்களாம், எங்க போனாலும் அவங்க அம்மா கூட்டிட்டு தான் போகணும். கற்பனை தான் இது. எனக்கு இப்படி ஒரு இது மாதிரி எனக்கு ஒரு மாமியார் இருந்தான்னு வச்சுக்கோ, நான் பொண்டாட்டி மடியில படுக்கிறேன், அம்மா அத்தை நீயும் தொடைய காமி, இப்படி 2 தொடையிலையும் படுத்துக்கிறேன். நான் ரொம்ப நேரம் படுத்தா என் பொண்டாட்டி என்ன சொல்ல, கால் வலிக்குதுங்க அப்படின்வான், கால் வலிக்குது, தொடை வலிக்குது அப்படின்வான். சார் அத்தை நீ இப்படி நீட்டு அப்படின்னா டப்புடி இப்படி படுத்தோன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் ரொம்ப டயர்டு இல்லை, இன்னும்
அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இல்ல யோசிச்சு பாருங்களேன், அவங்க இப்ப இன்னொரு ஒரு அம்மா கதையை நீங்க இப்ப சொல்லிடலாம். ஏதோ ஒரு அம்மா கதை, இது என்ன ஒரு அம்மா கதை, இந்த விறகு அடுப்புல செய்யணும்னு சொல்லணும்னா அவங்க வந்து கடைசி வரையும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க இல்ல அவங்க என்னன்னா குழந்தைய குளிக்க வைக்கிறேன், அதை பண்றேன், இது பண்றேன், இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்களாம். அவங்க அம்மா கிட்ட தான் கொடுத்து எல்லாமே இது பண்ணுவாங்களாம். ஏமா அப்படின்னா, சரி எங்க அம்மா சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தது. எங்க மாமியார் கேஸ் அடுப்புல போட்டு வெந்நீர்ல ஊத்த சொல்றாங்க. விறகு அடுப்புல பண்ணாதான் வந்து உடல் வலி நீங்குமா. எனக்கு இது தெரியாம போச்சு, இங்க இருக்கிற ஒண்ணும் தெரியாம போச்சு. இவங்க சுட தண்ணியை வந்து பாயிலர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான். சோ உடம்பு வலியே போக மாட்டேதுப்பா. விறகு போட்டுதான் எரிக்கணும் போது எப்படி. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு டார்ச்சர்கள் அதெல்லாம் அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணோட கணவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, ஜாக்கி ஒருவேளைப்பா டைம் டிராவல் ஏறி 10 வருஷத்துக்கு முன்னாடி போனா இனி என்ன பண்ணுவேன்னு கேட்டோம், முடியாதுன்னு. ஆமா சார், இவ்வளவு இந்த 10 வருஷ வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்த்தேன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவங்க அதுக்கே கேக்குறாங்க, நான் என்ன ஐயோ தங்கமே உன்னை கொடுமைப்படுத்தியான்னு. அப்புறமேட்டா ஐயோ நம்ம ரொம்ப விட்ட முழுது லூஸ்ல விட்ட முழுது வீட்டுக்கு தானே வருவேன் நீ பாத்துக்கிற அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அவரை குடும்பப்படுத்தா வேற யாரை குடும்பப்படுத்துறேன்னு சொல்றாங்க. எல்லாத்த விட இன்னொன்னு என்ன சொல்றாங்க, எங்க மாமியார் வந்து என் குழந்தைய பிரிச்சிருவாங்க சார் என்கிட்ட இருந்து அப்படின்னாங்க. சரிம்மா அப்ப ஏமா அதை உங்க அம்மா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி நிற்கிறாங்க. எங்கள் அம்மா எப்படி சார் செய்வாங்க. எல்லாத்த விட இன்னொரு ஒரு பதில் சொன்னாங்க ஜாக்கி, அதுதான் ஆச்சரியமே. ஏமா இதுக்கெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சரி எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, பண்ணிக்கிட்டோம். இவங்க வந்து பொண்ணு கேட்கலாம், நாங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இப்படி எல்லாம் என்ன ஒரு புரிதலோட பேசுறாங்க. படிடா பரமா, படிடா டேய் படிடா டேய் படிடா 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 அப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு இந்த டாக் ஷோவை பார்க்கும்போது உண்மையிலே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எல்லாத்த விட அந்த பேபி தள்ளி போட்ட விஷயம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேங்க இல்லையா. ஸோ அவ்வளோதான். இதுல வந்து என்னன்னா அந்த அம்மா இன்னொரு பதில் வேற சொல்றாங்க. அது பேபி தள்ளி போட்டது கூட ஓகேங்க. இப்ப அங்க பிரதிஷ்டை பண்ண வைக்கிறாங்களாம் பொண்ணு கூட. இவரையும் மாப்பிள்ளையும் அங்க பிரதிஷ்டை பண்ண வைக்கிறாங்களாம். இப்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டாங்க. ஆமா, இன்னும் கர்நாடகாவில் இந்த ஐயருங்கெல்லாம் சாப்பிட்டு எச்சசோறு சாப்பிடுவானுங்க ஒரு குரூப், அதுலயே வந்து பரலுவானுங்க. அதை தான் இன்னும் செய்யலன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க அந்த பையனுடைய நிலைமைய. ஸ்பிரிச்சுவல்ல வந்து அதுதான் என்ன ஒரு விஷயங்கள்ன்றது. சரி விடுங்க, எல்லாத்த விட எனக்கு அவங்க அம்மா விட இந்த பொண்ணு மேல தான் ஆச்சரியங்கள் இருந்தது. உங்களுக்கு இவ்வளோ சந்தேகத்தோட இருக்கும் பொழுது எப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி நீங்க அவரோட ஒரு லைஃப் லீட் பண்றீங்க? ஒரு மாதிரியா இருக்கும்ல ஜாக்கி நமக்கு. அவங்களுக்கு இல்லை போல. நோ கமெண்ட்ஸ் சொல்றீங்களா? ஓகே ஃபைன். நமக்கு நிகழவில்லை, நமக்கு நடக்கவில்லை என்பதற்காக எல்லாருக்குமே ஏன்னா இப்படிதான் நிறைய. கமல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் வாழ்க்கையில் பண்ணாத. எப்போ ஒருத்தவனுக்கு வந்து உனக்கு அரேஞ்ச் பண்ணுறானோ அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் தான். அவ்வளோதான். கடைசி வரையும் வாழ்க்கை மேலே வாழ முடியாதுன்றது தான் அவர் சொன்னது. அதாவது 10 வருஷம் கழிச்சு இதுக்கு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு ஷோவில். எவ்வளோ பேர் சொல்லாமல் இருப்பான். அது கமல் மாதிரி 3 வாழ்க்கை வாழ்ந்து போயிடலாமேன்ற நான். அதேதான் அப்பா. இந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, குழந்தை விறகு அடுப்புல குளிக்க வைக்கிறது தான் கரெக்டுன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க சார். அது கரெக்டு தானே ஒரு விதத்தில் அப்படின்னாங்க. எப்படி அது கரெக்ட் ஆகும்? நீங்கள் படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, இத்தனைக்கும் தெரில. அப்போ அந்த அம்மா இன்னொரு அதுக்கு பதில் என்ன, சின்ன வயசுலேருந்து ஊ சொல்லி கொட்டி வளர்த்துட்டோம், அப்போ எப்படி சார் அப்படின்னாங்க. அதுதான் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நாங்கள் வந்து 100க்கு மேற்பட்ட ஷோ பண்ணியிருக்கோம். ஆனால் என் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த குரூப்பே வந்து ஒன்றா வந்து கும்மி அடிக்கிறது நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். 1000 தாமரை முட்டுக்களே இங்கு ஆற்றல வந்து கொட்டுங்களேன்னா ஒரே மாதிரி அடிக்க வராது. ரிதமெட்டிக் மாறும், டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று டப்புணும் இங்கே டிப்புணும். எல்லாம் கும்தல் அக்கா கொய்யாவா மாமியார்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒத்து மொத்தமாக அடிச்சு வச்சுருங்க. உண்மையிலேயே அது வந்து ஆவிட எப்படி அலண்டு விட்டாருன்னு வச்சுக்காங்களேன். கமெண்ட் முடிச்சிடலாம். எல்லா பாட்டும் பாடியாச்சு, 3 பாட்டு கிட்ட பாடியாச்சு. ரைட். ஓகே, இப்போ கமெண்ட் எங்கே இது பண்ணினா ஓகே ஃப்ரேமில் காட்டணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல கார்த்திக்கு. அதுக்கப்புறம் நரேனி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சங்கீதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் ஓகேவா. உங்களுடைய பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கார்த்திக் வந்து லவ் யூ சொல்லியிருந்தாப்புல, ஷர்மிளா சொல்லியிருந்தாங்க, கௌரி செழி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
ரசனையோடு ரசித்து பாடினீங்களா நீங்கள், புவனா சொன்னாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸல் இன்ஃபர்மேஷன். அதில் எக்ஸல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கார்த்திக் சொன்னதுக்கப்புறம் ரம்யா சொல்லியிருந்தா, எப்பா ஜாக்கி நீங்கள் இருக்கீங்களே சடனாக ஜிகே எஜுகேட் பண்ணுறீங்க பாருங்கள், உங்களால் மட்டும்தான் முடியும். தமிழே தெரியாத ஹஸ்பண்டு என்னை திரும்பி பார்த்தாரு ஒரு ஸ்மைலோடையா. அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினர், அவர் எக்ஸல் காண்டம்லாம் சவுண்டாக இவங்க ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து டோல்டிம் சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பேசுகிறாங்க அப்படின்னு போங்க. அப்புறம் கார்த்திக் லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கௌரி ரமன் வந்துருக்காங்க. பிரியா வந்து லவ் போட்டிருக்காங்க, உங்களுடைய பாடல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் எடமோசிஸ் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா சொல்லியிருக்காங்க ஹாய் கைஸ். அர்ச்சனா ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணுறாங்க. நானும் அவங்க சொன்ன அது இதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. Busy with work but trying to hear your podcast when I am cooking in the morning, like must thing I do when I woke up at 5 AM in the morning here to cook in Canada weatherல இதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். அண்ட் ஃபாத்திமா வந்து ஐ எம் வாட்சிங் யூ அண்ட் மேக்கிங் பாதாம் ஸ்வீட்டா. ஐ ஹாவ் நோ கமெண்ட் அபவுட் மை மதர் இன் லா. எப்படி பண்ண முடியும்? அடுத்த வாட்டி ட்ரிப்புக்கு முதல்ல பிஸ்னஸ் கிளாஸ் ரெடி பண்ணோம். என்ன நீங்கள் ஓகேவா. அண்ட் செல்வராணி பாண்டியன் ஹாய் சொல்லியிருந்தாங்க. புவனா சொல்லியிருந்தாங்க இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் மேலே போயிடுச்சு. Okay, it's not only about your respect for her culture but also your respect for her trust in you, Jackie. உங்க மேல இருந்த நம்பிக்கைக்காகவும் நீங்க வந்து இந்த விஷயங்கள் எனக்கு பண்ணல, அம்மாக்கு பண்ணல. உண்மை. அர்ச்சனா வந்து லைக் போட்டாச்சாம். ஓகேவா. அண்ட் புவனா சொல்லியிருந்தாங்க மை சிஸ்டர் இன் லா அண்ட் பிரதர் இன் லா லிவ் வித் தேர் டாட்டர் அண்ட் சன் இன் லா இன் மும்பை. ஷீ டசன்ட் அலோவ் தெம் டு வாஷ் பிளேட்ஸ் இன் கிச்சன் சிங்கா. தே கிளீன் இன் பாத்ரூம் வாஷ் பேசினா. இது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பவுமே அப்படி தானே பண்ணுவாங்க. ஐயோ போனா நீங்கள் ஏன் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க இப்போ ஜாக்கிக்கு? இப்படிதான் எங்கள் அம்மாவும் பண்ண வைப்பாங்க போனா. அதனால நீங்கள் வேற இதை ஞாபகப்படுத்தி விட்டீங்க பாருங்க. இப்போ தான் ஜாக்கியே சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு செலவைக்கிற லெவலுக்கு வந்தார். ஷோ கடவுளே. ஓகே ஜாக்கி பூனா ஏதோ அவங்களுடைய ஒரே ஏர்ல கட்டுறத கோஷ்டிங்க தான். அமுதன் வந்து அனைத்து நீனா ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் அமுதன். இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு புரியணுன்றதுக்காக. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒருத்தர் கொஞ்சம் இது அது. இங்கே பாருங்க அர்ச்சனா கண்ணன் போட்டிருக்காங்க கோயிங் சம் டஃப் டைம் அட் ஒர்க்கா. Pray for me guys, உங்களோட யுனிவர்சல் வேர்ட் will work wonders for me அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா நலமும் பலமும் உண்டாகும், கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாகும். ஏன்னா மார்க் மை வேர்ட். ஏன்னா நான் இப்படி தான் பிரியாவுக்கு சொன்னேன், வேலை கிடச்சிருச்சு. அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். அவ்வளோதான். இன்னொரு ஒரு விஷயம், எல்லாமே ஒரு ஃபேஸ் தானே, சீக்கிரமாக போயிடும் இந்த ஃபேஸ்லாம், டக்குன்னு போயிடும், ஜாலியாகிடலாம். அதுதான் அமுதன் திருப்பியும் வந்து ஆம்னிவோரஸ் என்னன்னு சொல்லியிருந்தாரு. புஷ்பகலா அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் உங்களை வந்து உன்னி கிருஷ்ணன்லாம் சொல்லியிருக்காப்புல. தியாகராஜ நந்தன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. புவனா பாலகணேஷ் வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அதுல ஒரு பேஜ் மடக்கே இருக்கு, அதை காட்டாதீங்க. வேணும்னே படிக்காததே காட்டுறீங்களே. ஐயோ வேணும்னே படிக்காத பேஜே காட்டுறாங்க. அது என்ன புக்கு தானே, இது அவர் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையா? நான் சும்மா இங்க இது டிஸ்டர்பா இருந்தது. எனக்கு கூட நிறைய விஷயம் எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, சொல்லட்டுமா இனிமே எல்லார்கிட்டயும்? ஏன் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் ஜாக்கி இது? ஐயோ எப்பா சி. புவனா பாலகணேஷ் வந்து ஓகே அவங்க அர்ச்சனாக்கு இது சொல்லியிருக்காங்க. ஓகே நரேனி சொல்லியிருக்காங்க மை அம்மா வெஜிடேரியன் பட் ஷீ குக்ஸ் நான் வெஜிடேரியன் அண்ட் நாட் ஃபஸி வித் த யூசேஜ் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். பியூர் வெஜிடேரியன்மா, பியூர் வெஜிடேரியன். அவளே நான்வெஜ் செய்வா எனக்காக. லாஸ்ட் நவம்பர் அவங்களுடைய 90th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வந்து அவங்களோட ஹிப்ஸ் வந்து ப்ரோக் ஆகி இப்போ பெட் ரிட்டன் ஆகிறாங்க அப்படின்னாங்க. நரேனியோட அம்மா. ஓகே ஓகே டேக் கேர்யா, அது ரொம்ப கஷ்டம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபாத்திமா சிரிச்சிருக்காங்க. ஃபாத்திமா பாதாம் அல்வா பாதாம் ஸ்வீட் பண்ணும்போது சிரிப்பு வேற. பாதாம் ஸ்வீட் பண்ணினே கமெண்ட்டும் பண்ணின்னு இருக்காங்க சைமல்டேனியஸாக. ஃபாத்திமா செம்மதான். சனி சொல்லியிருக்கா தட்டை அடித்து மாமியார் ஓட்ட முடியுமான்னு பார்க்க சொல்லணும் அவதார் அப்படின்னு போட்டிருக்காரு. தட்டு அடிச்சு மாமியார
ஓட்ட முடியுமான்னு பார்க்க சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு புரியல ஆக்சுவலாக. அண்ட் அண்ணன் ஹஸ்கி மோடுக்கு வந்து மாறுங்க ப்ளீஸ், அன்னைக்கு கலவரம் ஆகுது. நாங்கள் கார்த்திகேயன் உண்மையிலே 11 மணி ஆக போகுது. அண்ட் இல்ல கொரோனாவுக்கு வந்து தட்டுல அடிச்சாங்களே நாங்க கோ கொரோனா கோ கொரோனா அந்த மாதிரி மாமியார் கோவாங்களான்றதுக்காக. ஓ அண்டர்ஸ்டுட் சனி. இப்போ தியாகராஜன் போட்டிருக்காரு, இப்பெல்லாம் டாக் ஷோனா குரூப்பா சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கு. உண்மை. எங்க வீட்டுல என்னமா நடந்ததுங்கிற மாதிரி தான் மாத்தி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த அம்மா கிட்ட அவ்வளோ நேரம் பேசுறாங்க. அவங்க சுடுதண்ணி தான் சூப்பர்னு சொன்னாங்கல்ல. அந்த அம்மா கிட்ட உங்க மாமியாருக்கு இது வருத்தமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுலமா? புரியுது சார், தெரிஞ்சுதான் நான் கூப்பிட்டே போறேன் அப்படின்றாங்க. திரும்பவும் வாட் அ மேன்ங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பூனாக்கு வந்து இட் வில் பி 30 years ஆஃப் ஃபர்ஸ்ட் மீட்டிங் டே. இந்த 30th வந்தாவாம். ஐ எம் பிளானிங் டு கிஃப்ட் ஹிம் சம்திங் பட் நாட் கெட்டிங் எனி ஐடியாஸ், எனி சஜஷன்ஸ் ஆர் வாட் டு கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஐடியாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, என்னையே கொடுத்த அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல்ஸ் இல்ல சொன்னேன். அவங்க அதை விட ஒரு பெரிய விஷயமா, அதுல விட ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டாங்க. இதே மாதிரி சொல்லி தண்ணி போட்டதுதான் படுக்க வச்சு மேலே ஏறி மிதிச்சா உடம்பு வலி போயிருமா உங்களுக்கு? உடம்பு வலி போக மாட்டேங்கிறதுன்னு சொன்னீங்கல்ல. நரேனி வந்து போனாக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த விதி அப்படின்ட்டு ஏதோ போட்டிருக்காரு. ஜிஜே சொல்லிட்டா, தேங்க் காட் நான் இந்த எபிசோட் வாட்ச் பண்ணல, தலை வலிக்குதே. அவ எல்லாத்தையும் வர பொறுத்து பார்த்துக்குவா, இப்படி இருந்தா அப்படி அப்படின்ட்டு. ஓகே, சுகுணா சொல்லியிருக்காங்க, டுடே அண்ணா வந்து சூப்பர் டூப்பர் குட் மூட்ல இருக்காப்ல, ரொம்ப ஃபீலிங். எனிதிங் ஸ்பெஷல்னா மாமியார் கதை வந்தாலே உங்க அண்ணா ஹாப்பி ஆயிடுவாருமா. பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இல்ல நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு பெண்கள் மாமியார் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது, அதே வேலை இந்த பக்கமும் அதே மாதிரி விஷயம் செய்யும் போது ஒரு வெறுப்பா இல்ல, என்ன ஒரு இது அதுன்னு எனக்கு புரியல எனக்கு. ஓகே, ஸோ ரம்யா சொல்லியிருந்தாங்க, இன்னுமா இவ்வளோ பேக்வேர்ட் தாட்ஸ் இருக்குது வித் ஸோ மச் எக்ஸ்போஷர் டு கரண்ட் ட்ரெண்ட்ஸ் கல்ச்சர். இல்லை ரம்யா, இவங்க கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த கல்ச்சர் அப்படிங்கிற வரும்பொழுது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. மற்ற இன்னொன்று ஒரு திமிரு இருக்கு, நான் சொல்றதா அவன் கேட்பான். அவங்க போற போக்கடம் கிடையாது, வழி இல்லை அப்படின்ற ஒரு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா ரோஸ் கலர் சட்டை போட வச்சாங்கல்ல அந்த அம்மாவோட, நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க கேக்குறது அந்த சட்டையை எங்க அம்மா தானே சார் காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு. அது எவ்வளவு, அதுவும் எந்த சரிங்க அப்படியே இருந்தாலும் அது பொது வேலையில எப்படி அது ஒண்ணு. இவங்க கொஞ்சம் கலரா இருக்காங்க, இவங்களுக்கு பிங்க் போட்டா கொஞ்சம் எடுப்பா தெரிவாங்கிறதுக்காக அவரை நீங்க அதை வச்சு டல் பண்றீங்க. ஆமா, அவர் திருவிழாவில் வந்து முட்டாய் விற்கிற ஒரு மாதிரியே வராரு. அவர் சொன்னாரு, சார் உங்களுக்கு புரியுதா சார் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப சொல்றாரு. நான் குழந்தைய சார் எல்லாத்தையும் விட அவங்க இன்னொன்னு கேக்குறாங்க, நான் தானே சார் பார்க்க போறேன் அவரை, இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஷோக்கு கூட்டின்னு வந்துட்டு நான் தானே பார்க்க போறேன்னா இது எப்படி ஒரு பதிலாகும்? ஏதாவது இப்ப நீங்க சொன்னீங்க தூக்கி அடிச்சிருவோம். பார்த்து வாழைப்பழ தொழிலாம் வச்சிருக்கீங்க பக்கத்துல. ஓகே, அண்ட் போனா வந்து அந்த அட்வைஸ் கமல் சொன்னது தான் ஜோக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கார்த்திகேயன் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காப்ல. ஷனாஸ் வந்திருக்கா இன்னைக்கு, லைக் போட்டாச்சா. ஐ ஃபினிஷ் மை ஸ்டடீஸ் அண்ட் வாட்ச் இட், லீவிங் நவ் அப்படின்னா பை பை. அண்ட் ஜிஜே வந்து மருமகனுக்கு இந்த நிலைமை, இதுங்க மருமகளை என்ன பாடுபடுத்துங்களோ அப்படின்ட்டு இருக்கு. உண்மைதான். ஐயோ கரெக்டா சொல்றாங்க ஜிஜே. அட்டையா ஒட்டிக்கிட்டு ஐயோ கொடுமை. போனா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி இட்ஸ் ஜோக் தட் ஹி ஆல்வேஸ் சேஸ் தட் ஐ எம் மை செல்ஃப் எ பிக் கிஃப்ட்னு. பிக் மொக்க ஜோக் அது, திங்க் டிஃப்ரெண்டா. இல்ல அப்படிதான் பொதுவாக சொல்லி படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, இதுதான் விஷயங்கள். நீங்க 80 பேர் கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ண சொல்லுங்க. ஒரு சாங்கோட வந்து நிறைவு பகுதி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்கய்யா. கண்ணன் வந்து துஞ்சும் கட்டில் இந்த நெஞ்சம், காணலல்ல காதல் என்னும் காவியம், அன்றும் இன்றும் என்றும் உந்தன் கையில் தஞ்சம், பாவையல்ல பார்வை பேசும் ஓவியம், காற்றில் வாங்கும் மூச்சிலும் கண்ணி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது, காற்றில் வாங்கும் மூச்சிலும் கண்ணி பேசும் பேச்சிலும்
நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது. உன் தோளில் தானே பூமாலை நானே. சூடாமல் போனால் வாடாதோ மீனே. இதயம் முழுதும் எனது வசம். வா வா அன்பே அன்பே. காதல் நெஞ்சே நெஞ்சே. உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம். இதயம் முழுதும் எனது வசம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். கோதுமை அல்வா பண்ணிட்டு இருக்கும் போதே $10 வழங்கிய ஃபாத்திமா பாதாம் அல்வா பண்ணிட்டு இருக்கும் போதே $10 வழங்கி எங்கள் குடும்பத்தில் விளக்கேற்றிய அகல் விளக்கேற்றிய விளக்கு வைப்போம் ஓ ஓ ஓ என்று சொன்ன ஃபாத்திமா இருக்கு. நன்றியும் பேரன்மையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு போறோம். அப்புறம் காவும் இல்ல பழமும் கிடையாது. 11 மணி உங்க வீட்லயும் 11 மணின்றது தெரிந்து கொண்டு அவ தனியா இருக்கிறா. தனி வீடு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரி, அவ எல்லாரையும் தூங்க வச்சுட்டு சோத்து நல்லா அங்க ஒருத்தர் இப்படி கையிலேயே வச்சு ஆட்டி தூங்க வைப்பாரு. அப்படி ஒரு ஆளை பக்கத்துல வச்சுன்னு இவன் நல்லா காதல போட்டு அங்க கணிச்சுன்னு இருக்கா. அதுதான். சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் த என்ன சார் எஃபர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியும் பேரும் இதை நான் தெரிவிச்சுக்கணும். நீங்கள் இல்லைன்னா இந்த ஷோ சாத்தியம் இல்லை உண்மையிலே. ஏன்னா இன்னைக்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம். அதன் பிறகு சரி, அது 1 மணி நேரமாவது போவோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்ன்னு கொஞ்சம் கூட கூச்சம் பாருங்க. அங்க கொடுத்துட்டு வந்திருக்கா சின்னது, அவர் கையிலேயே வச்சு தாளாட்டு பாடினு இருக்காரு போல இருக்கு. ஆக்சுவலி நாம சரி விடுங்க, அப்புறம் எதுக்கு வேற என்ன. ஓகே, சுகுணா நைஸ் சொல்லியிருக்காங்க. போனாவும் வந்து நல்ல பாடல் சொல்லியிருக்காங்க. நீ காற்று நான் மரம் கேட்டிருக்காங்க. நீங்க இன்னொரு நாள் யாரு போனா தான் ஒரு 2 நாளைக்கு போடுறேன். நேற்று ஒரு பாட்டு கேட்டாங்க, உடனே பாட்டுமே நாளைக்கு தான். ஓகேவா? சோ தட்ஸ் ஆல். இதுவும் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி டக்குன்னு ஏதாவது போட்டு விட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ற கதை தான் அதெல்லாம். ரைட், எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் நேரம் தெரிவிச்சு எங்களை சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.